நம்ம எல்லாருமே மந்த்லி சேலரி வந்தா சேஃப்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். மாசம் ஆன உடனே பேங்க்ல இருந்து மெசேஜ் வரும் காசு போட்டாங்கன்னு சொல்லிட்டு, உடனே ஒரு சின்ன சந்தோஷம். அப்பாடா! இந்த மாசம் நம்ம ஓட்டிடலாம்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஆனா ஒரு சின்ன கொஸ்டின் உங்ககிட்ட நான் கேட்கறேன். சேலரி இருக்கிறவங்க எல்லாருமே ரிச்சா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களா? அதுக்கான ஆன்சர் இல்ல தான். இந்த வீடியோல சேலரி ஏன் வெல்த் இல்லன்றதையும், வெல்த் எப்படி டிஃபரெண்டா இருக்குதுன்றதையும் நான் சிம்பிளா உங்ககிட்ட சொல்றேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சேலரின்னா என்னது? நீங்க டைம் வந்து செல் பண்ணிட்டு, அதுக்கு கிடைக்கிற அமௌண்ட். ஆஃபீஸ் போறீங்க ஒரு நாளு, அது வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஆஃபீஸ் போலன்னா, அந்த நாளோட சேலரி 0ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆனா வெல்த் வந்து எப்படின்னா, நீங்க ஆஃபீஸே போகாம படுத்து தூங்கியிருந்தாலுமே, உங்களுக்கான காசு வந்து பார்த்தீங்கன்னா வந்துன்னே இருக்கும். இந்த டிஃபரன்ஸ் புரியாம தான், பல பேர் லைஃப் ஃபுல்லா ஜாப் பண்ணிட்டு இருந்தாலும், ஒரே லெவல்லே தான் இருக்கிறாங்க. சேலரி இருந்தாலும் ஏன் மணி ஸ்டே பண்ண மாட்டுதுன்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு 3 காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இஎம்ஐ. சேலரி வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபியூச்சர் சேலரி இஎம்ஐல வந்து கட்டிடுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் தான். சேலரி இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, நம்மளோட எக்ஸ்பென்சஸுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அது எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் சேலரி கொஞ்சம் போச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து அதை விட அதிகமா போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். தேர்டு எந்த சொத்தும் இல்லாம இருக்கிறது தான். சேலரி வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்றோம். ஆனா எந்த சொத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வைக்க மாட்றோம். இதுல வந்து எதுவுமே தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்லிட்டு சொல்ல வரல. ஆனா இப்படி இருக்கிறது வெல்த் வந்து கிடையாது. இது வந்து நம்ம சர்வை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வளர மாட்றோம். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்றேனே. 2 பேர் இருக்கிறாங்க. ஏ, பின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஏ வந்து என்ன பண்றாருன்னா வேலை செய்றாரு. அவருக்கு மாசம் மாசம் 50,000 சேலரி வருது. அண்ட் அந்த சேலரியில அவரு பைக்குக்கு இஎம்ஐ கட்டுறாரு, ஃபோனுக்கு இஎம்ஐ கட்டுறாரு, அதுக்கடுத்து ரெண்ட் கட்டுறாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மத்த செலவுலாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலரி 30,000 தான். ஆனா அவர் எந்த இஎம்ஐயும் கட்டாம அவர் சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினுக்கிறாரு. அண்ட் நிறைய ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணினுக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்களேன் 10 வருஷத்துக்கு அப்புறம். ஏக்கு வந்து சேலரி இருந்தாலுமே அவருக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் வந்து இருந்துன்னு தான் இருக்குது. ஆனா பிக்கு வந்து சேலரி கம்மியா இருந்தாலுமே அவர் ஃப்ரீயா இருக்கிறாரு. ஏன்னா அவர் ஃபியூச்சருக்காக ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டாரு. சின்ன சின்ன ஸ்கில்ல வந்து அவர் கத்து வச்சிருக்காரு. ஸோ சமாளிச்சலாம்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரீயா இருக்கிறாரு. ஆனா ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேலரி அதிகமா வந்தாலுமே அவர் ஸ்ட்ரெஸ் மட்டும் தான் இருக்குது. ஐயோ! இப்போ வந்து என்ன பண்றது? அப்ப என்ன பண்றது? காசு எவ்வளோ போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாரு. ஸோ டிஃபரன்ஸ் வந்து சேலரியில கிடையாது. டிஃபரன்ஸ் வந்து எப்படி யோசிக்கிறாங்கன்றதுல தான் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சேலரி இருந்தா ப்ராப்ளம் வந்து இல்ல. ஆனா சேலரி தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக் கூடாது. ஸோ இப்ப நான் சொல்றத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கையே கொஞ்சம் டெவலப் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இஎம்ஐ வந்து கம்மி பண்ணுங்க. எல்லாத்தையும் இஎம்ஐல வந்து வாங்காதீங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்கில் பில்ட் பண்ணுங்க. அது எது வேணா இருக்கட்டும். இல்ல மணி சம்மந்தமா இருக்கிற ஸ்கில் ஏதாவது ஒண்ணு பில்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சொத்து வந்து கிரியேட் பண்ணுங்க. சொத்துனோனே உடனே ரொம்ப பெருசுக்கு போகாதீங்க. சின்ன சின்ன விஷயமா கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஒரே நாள்ல நம்ம வந்து பணக்காரன் ஆக முடியாது. ஆனா இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கன்ஃபார்மா ஒரு நாள் பணக்காரன் ஆகலாம். அண்ட் அதே மாதிரி இப்படி பண்றதுனால, நம்ம கடைசி வரைக்கும் போராவும் இருக்க வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அண்ட் இப்ப நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோல நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, அத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் சரி பரவால்ல நம்ம சொல்றது வந்து மத்தவங்களுக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு எனக்கும் வந்து கொஞ்சம் இதுவா இருக்கும். அண்ட் மத்தவங்களும் பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து இந்த வீடியோ பார்க்கட்டும். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம வீடியோக்கு வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்பதான் இனிமே நான் போற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நான் இன்னொரு வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா!